வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு பஜ்ஜி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம். கூடவே பஜ்ஜும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோம். பஜ்ஜிக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். இந்த 1/4 கிலோவுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். காரத்துக்காக தனி மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். தயிர் பதத்துக்கு கலந்துக்கலாம். பஜ்ஜுக்கு மாவு கலந்தாச்சு. இப்போது நம்ம இதில் ஒரு பிஞ்ச் சோடா மாவு சேர்த்துக்கிறோம். சோடா மாவு சேர்த்தோன்னா நல்லா பஜ்ஜி புசு புசுன்னு சூப்பராக இருக்கும். அதுக்காக இதில் சோடா மாவு கலந்துக்கிறோம். பஜ்ஜிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. வானலில் எண்ணெயும் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, இன்றைக்கி 3 விதமான பஜ்ஜி செய்ய போகிறோம். இப்போது வாழைக்காய் பஜ்ஜி மாவில் நல்லா டிப் பண்ணி 2 சைடும் டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போடுறோம். 1 பை 1 இதே மாதிரி நம்ம ஆயிலில் ட்ராப் பண்ணுறோம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு ஆயிலை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இதே ப்ராசஸ் தான் எல்லா டைப் ஆஃப் பஜ்ஜியும் நம்ம செய்யலாம். பாருங்கள், 2 பக்கமும் வாழைக்காய் பஜ்ஜி நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆயில் ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக, காரசாரமாக, கிறிஸ்பியாக, சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சுட சுட நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். இது மழை காலத்துலலாம் சூப்பரான ஒரு ஸ்நாக். பாருங்கள், அதே மாவில் இப்போது மிளகாவையும் டிப் பண்ணி ஆயிலில் போட்டிருக்கோம். அதுவும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆயில் ட்ரெயின் பண்ணி நம்ம எடுத்துடலாம். மிளகா பஜ்ஜியும் ரெடி ஆகிடும். நம்ம பஜ்ஜிக்கு மாவு கடையில் இனிமேல் வாங்க தேவையில்லை. இதே மாதிரி வீட்டிலே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம தேவையானப்போ செஞ்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான மிளகா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. மாவு ஒரே மாவில் 3 டைப் ஆஃப் பஜ்ஜி செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. இது மட்டும் இல்லாமல் ஆனியன் பஜ்ஜி செய்யலாம், பிரெட் பஜ்ஜி செய்யலாம், முட்டை பஜ்ஜி செய்யலாம், காலிஃப்ளவர் பஜ்ஜி கூட செய்யலாம். அப்படியும் இல்லைனா நம்ம வெண்டைக்காய் கூட செஞ்சால் சூப்பராக தாங்க இருக்கும். மாவு நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்டியான இந்த பஜ்ஜியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நித்யா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.